ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டி பாவக்காய் வாங்கியிருக்கேன், ஒரு 1/4 கிலோ. அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப பிஞ்சு பாவக்காய்னா விதையில் கசப்பு இருக்காது. கொஞ்சம் பெரிய சைஸ் பாவக்காயில் விதை பெருசாக இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பாவக்காவை போட்டு வதக்கணும். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சியை கொல்லுன்னு சொல்லுவாங்க. பசங்கள்லாம் இப்போ யாருமே பாவக்காய் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாவக்காயில் கசப்பு இருக்காது. இல்லை அப்படின்னா ரவுண்டாக வெட்டி இந்த பஜ்ஜி மாதிரி பொரிச்சு கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் வயிற்று பூச்சி எடுக்கிறதுக்காக வந்து வேப்பிலை, பாவக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பாட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போலாம் வந்து குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சி வந்தது அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் போகிறோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பசங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் வேகிறதுக்காக. மசாலா ஐட்டம்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இது பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வந்து எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல சுருண்டு வரும். ஆனால் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும்போது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி தெளித்து நான் வேக வைக்கிறேன். ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நேற்று வச்ச சாதம் வந்து நிறைய மிஞ்சிருச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். முன்னாடிலாம் சாதத்தை தண்ணி ஊற்றினா மறுநாள் கரைச்சி குடிக்கலாம். இப்போ உள்ள சாதத்தில் தண்ணி ஊற்றினா நம்மளால் அதை வந்து ஒரு மாதிரி நொசுன்னு ஆயிடுது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து சுடுசாதம் ஆக்கிடலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். உலை வச்சுருக்கேன். கொதித்தோடனே அந்த சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். உலை கொதிச்சோடனே அதை நல்லா களைஞ்சிட்டு அந்த அரிசியை மட்டும் போட்டு வேக விட்டதுக்கப்புறம் இந்த நேற்றுள்ள சாதத்தை சேர்த்துக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சாலும் ஸ்மெல் வராது, நொசுன்னு இருக்காது. மறுநாள் கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. சாதம் வந்து ஒரு மாதிரி ஒரு நாளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இதனால சாதம் வந்து மிச்சம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே கொஞ்சோண்டு சாதம் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ நிறையவே இருந்தது, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த போட்ட அரிசி வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்தோடனே வச்சுருந்த பழைய ரைஸை அதோட சேர்த்துட்டேன். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வேக வச்ச அரிசி தானே, சூடாகிறதுக்கு தான் நம்ம தண்ணியில் போடுறோம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் வடிச்சிடலாம். சுட சுட சூப்பரான சாதம் ரெடி ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாவக்காவும் வெந்துருச்சு. வெறும் மஞ்சப்பொடியும் தனி மிளகாத்தூளும் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து பச்சை மிளகாய் போடலாம், ஆனால் நமக்கு கலர் தெரியாது, வாயில் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சோண்டு திருவண்ண தேங்காய் சேர்ப்பேன். அது சும்மா டேஸ்ட்டுக்கு தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை வந்து சேர்க்காம கூட இருக்கலாம். நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் காயை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு இப்போது சாதத்துக்கு போகலாம். சாதம் வந்து நல்லா இதாகி அந்த கட்டியெல்லாம் உதிர்ந்து அதுவே நல்ல பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பானை போட்டு வடிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. வடிக்கிற மாதிரி குக்கர், வடிக்கிற மாதிரி பாத்திரம், ஈஸியாக வடிக்கலாம். வடித்த சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வடித்த கஞ்சி குடித்தா விட்டமின்ஸ் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் வெல்லம் போட்டு அந்த வடித்த கஞ்சி குடிக்கலாம். அது முடிஞ்ச வரைக்கும் வடித்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க. பாவக்காய் நல்லா பச்சை வாடை போனோடனே 1 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சீனி சேர்த்துட்டு கையோட தேங்காய் வந்து நான் நிறைய சேர்க்கலை, ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டோன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும், கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூனாவது கொடுத்து பழகுங்க. அது 1 ஸ்பூன் கொடுத்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருக்கும். வேப்பிலைச்சாறு, இஞ்சி சாறு, பாவக்காய் இதெல்லாம் வந்து வீக்லி 1 டைம்ஸ் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சாறு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.